வதம் பண்ணிட்டு வந்து தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஸோ ஒரு பெரிய சம்ஹாரத்துக்கு பிறகுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதாவது நமக்கு இவ்வளவு நாள் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அதை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டு சுவாமி இன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கேட்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து சுவாமிகிட்ட இப்ப நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்கறதுக்காக வந்திருக்கோம். அதனால எல்லாருமே அமைதியா இருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து, எப்பயுமே திருக்கல்யாணம் அப்படிங்கிறது வந்து சுவாமிக்கு நடந்தாலும் சரி மனுஷாளுக்கு நடந்தாலும் சரி அந்த திருமாங்கல்ய தாரணம் சொல்லுவா, தாலி கட்டுறதை வந்து பார்க்கணும் கண்டிப்பா. அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷம். எதுக்காக அந்த லக்னம் அப்படின்னு ஒன்று குறிப்பாங்க. கல்யாணம் வந்து காலையில 9:10 7:09 அப்படின்னு சொல்லி அந்த லக்னம் குறிப்பாங்க. இந்த லக்ன நேரத்துல இந்த திருமாங்கல்ய தாரணம் தாலி கட்டுறதை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமான விஷயங்கள். நம்ம எவ்வளவோ செஞ்ச பாவங்கள் அப்படிங்கறதெல்லாம் குறைஞ்சு போயிடும் சொல்லியிருக்கு. ரொம்ப மங்களகரமான விஷயம். எப்பவுமே ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமாங்கல்யம் பண்றதுக்கு ஒரு தாலி கட்டி ஒரு கணவன் மனைவியா ஆகி ஒரு புது வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்புற விஷயங்களாவும் நம்ம வந்து இருக்கோம். இன்னைக்கு வந்து சுவாமிக்கு நடக்குது. எப்பயுமே மனுஷாளுக்கு நடக்கிற கல்யாணங்கள்ல நம்ம போறோம், பார்க்கிறோம், கலந்துக்கிறோம், சாப்பிட்றோம், மொய் வைக்கிறோம், ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடும். இங்க வந்து நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு நடக்கிற கல்யாணத்தை விட ஆப்போசிட்டா சுவாமிக்கு நடக்கும் எல்லாமே. பொதுவாக கல்யாணங்கள்ல மனுஷாலோட கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா திருமாங்கல்ய தாரணம் தாலி கட்டின பிறகுதான் வந்து நலுங்கு வைக்கிறது, வஸ்திரம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மாலை மாத்துறது எல்லாம் நடக்கும். இப்ப இங்க வந்து சுவாமிக்கு பண்ணும்போது மாலை மாத்துறதெல்லாம் முதல்லயே நடந்துடும். சுவாமி எல்லா விஷயத்தையும் வாங்கிட்ட பிறகுதான் கடைசியா தான் தாலியை கட்டுவாங்க. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து என்ன பூஜை பண்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக தான் பேசுறேன். முன்னாடி உட்காந்துட்டு உங்களை தான் சொல்றேன். நீங்க கேட்கணுங்கிறதுக்காக தான் நாங்க சொல்றோம். இல்லைன்னா நாங்க பூஜைகளை மட்டும் பண்ணிட்டு போறோம். நீங்க எதுக்காக வந்திருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம வந்து இது கலந்துண்டா என்ன பலன், என்ன புண்ணியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இல்ல பூஜை பண்ணிட்டு போலாம்னா பூஜை மட்டும் பண்ணலாம். நம்ம வந்து முதல்லயே சொல்லிட்டேன், நிறைய கஷ்டங்களோட வந்திருக்கோம், மனசு குறைகளோட வந்திருக்கோம். அதெல்லாம் இங்கேயோட இப்பயோட நிறுத்திட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க மனசை சுவாமிகிட்ட டைவர்ட் பண்ணுங்க. இல்ல இதை நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்குவேன், என்னால இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைச்சா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். இன்னைக்கு நாள் என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? முருகன் பிறந்தது வந்து விசாக நட்சத்திரம், ஐயப்பன் பிறந்ததுதான் உத்திர நட்சத்திரம். இன்னைக்கு பங்குனி உத்திர நாள்ல என்னென்ன விசேஷம் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. திருச்செந்தூர்ல போய் போர் புரிஞ்சு வீரனை சூரனை வந்து கொன்னு சம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கு வந்து தேவர்களோட ஒரு ஒரு கிஃப்டா அப்படின்னு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரனோட மகளை வந்து தெய்வான அவங்கள வந்து தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி தராங்க. இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாள் தெரியுமா? பெருமாளோட இதயத்துல மகாலட்சுமி போய் உட்கார்ந்த நாள் இன்னைக்கு. இதயத்துல வந்து தனக்கு வந்து பாகம் வேணும், சிவனுக்கு எப்படி அம்பாள் வந்து தன்னோட உடம்புல பாகம் வேணும், அர்த்தநாரியா இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ அதே மாதிரி பெருமாளை வந்து சுவாமி லக்ஷ்மி வந்து பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட மார்புல வந்து இடம் வேணும் அப்படின்னு கேட்டு போய் உக்காந்த நாள் இன்னைக்கு. அதே மாதிரி பிரம்மா சிவனுக்கு அர்த்தநாரி, பெருமாளுக்கு மார்புல வந்துட்டாங்க. பிரம்மாவுக்கு எங்க போறது, சரஸ்வதி எங்க வச்சுக்கிறது? தன்னோட நாக்குல வந்து சரஸ்வதியை வந்து குடிகொள்ள வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட தலையெழுத்தையும் எழுதுற நாள் இன்னைக்கு. அவரு ஒவ்வொருத்தரோட தலையெழுத்தையும் எழுதுற நாள் இன்னைக்கு. இன்னைக்கு நாள்ல நம்ம வந்து அவங்க பூஜைகள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவர் அறியாமலே மாத்தி எழுதுறதுக்கான விஷயங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் சில பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கல்யாணத்துல கலந்துக்கிறது கூட ஒரு பரிகாரம் தான்.
நம்ம அங்கே போய் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், இங்கே போய் வந்து ராமேஸ்வரம் போனோம், காசி போனோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது காட்டிலும் இந்த மாதிரி கோவிலில் பக்கத்தில் நடக்கிற கோவிலில் விசேஷங்களில் கலந்துக்கிறதே பெரிய பரிகாரம். ஸோ பிரம்மா வந்து தன்னோட நாக்கில் வந்து சரஸ்வதி தேவியை உட்காந்து வச்சிருந்த நாள் இன்னைக்கு. அதே மாதிரி இந்திரன் தன்னோட மனைவி இந்திராணியை பிரிஞ்சிருந்து சாபத்தினால பிரிஞ்சிருந்து இன்னைக்கு அவங்களோட சேர்ந்த நாள். அதாவது ஒவ்வொரு மாசமும் உத்திர நட்சத்திரம் வரும். பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரம் ரொம்ப விசேஷங்கிறதுக்காக இந்த நாள்ல இதெல்லாம் நடந்தது அப்படின்றாங்க. அதே மாதிரி சந்திர பகவான், நிலா இருக்கு இல்லையா, சந்திரன் நவகிரகத்துல 2வது வருவார், சூரியன் சந்திரன். சந்திர பகவான் வந்து கிருத்திகா ரோகிணி 2 நட்சத்திரம், அவங்கள கல்யாணம் பண்ணின்ற நாள் இன்னைக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் வரும். அதுல வந்து ரோகிணியும் கிருத்திகையும் வந்து சந்திரன் கல்யாணம் பண்ணின்ற நாள் இன்னைக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னர் 4 பேர் அண்ணன் தம்பி. ராமலக்ஷ்மணர் தெரியுமா? ராமலக்ஷ்மணர் வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும். அடுத்து பரதன் சத்ருக்னர் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருக்குமே ஒரே நாள்ல ஒரே மேடையில கல்யாணம் ஆன நாள் இன்னைக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இமவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் இருந்தாரு. அவர் வந்து பார்வதி தேவியை தன்னோட குழந்தையா பெத்தெடுத்து சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நாள். அதாவது மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடந்த முதல் நாள் இன்னைக்கு தான். மீனாட்சியை வந்து இமவானன் மகள் மீனாட்சியை வந்து சிவபெருமான் சுந்தரேஸ்வரரா வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்ட மதுரையில ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கும். அந்த நாள் வந்து இன்னைக்கு. அடுத்தது ஆண்டாள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருமாள் கோயில் போனீங்கன்னா ஆண்டாள் வந்து ரங்கமன்னார் சுவாமி, பெருமாள் பேர் வந்து ரங்கமன்னார். அந்த ஆண்டாள் வந்து ரங்கமன்னாரை கல்யாணம் பண்ணிட்ட நாள் இன்னைக்கு. அந்த இடும்பன் வந்து முதல்ல காவடி எடுத்து சுவாமிக்கு பூஜை பண்ணி தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றின நாள். காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்திரத்துல தான் ஸ்டார்ட் ஆனது. அடுத்த மகாபாரதத்துல பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனன் பிறந்த நாள் இன்னைக்கு. வில்வித்தையிலே மிகச்சிறந்த வீரன். கிருஷ்ணரே வந்து தேரோட்டியா வந்தார். ஒரு சுவாமி வந்து எப்பயுமே எல்லாருமே தனக்கு கீழே வச்சுக்கிற விஷயங்களை தான் பார்த்துருப்பீங்க. ஆனா அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டியா வந்தார். அந்த 18 நாள் யுத்தத்தை நடத்தி மகாபாரதத்தை சொல்லி பகவத்கீதையை அன்னைக்கு அருளின காரணமா இருந்த அந்த அர்ஜுனன் பிறந்த நாள் இன்னைக்கு. வள்ளி பிறந்த நாள் இன்னைக்கு. வள்ளியோட பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால்தான் தெய்வானை திருமணம் பண்ணும்போது வள்ளிக்கும் சேர்த்து இன்னைக்கே பண்றாங்க. இன்னைக்கு தெய்வானையோட சேர்த்து அதுவும் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் எல்லாருக்கும் தெரியும். பக்கத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பாத்தீங்கன்னா சிவன் வந்து ஆத்து மணனால காமாட்சி அம்மன் வந்து பிடிச்சு வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆத்துல கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து பீடம் வந்து கல்லாவும் மேல வந்து லிங்க ரூபம் வந்து மண்ணாவும் இருக்கும். இன்னைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த மண்ணை பிடிச்சு வச்சு காமாட்சி அம்மன் பூஜை பண்ண நாள் வந்து இன்னைக்கு. அடுத்தது சிவபெருமானோட தவத்தை கலைச்சதுக்காக மன்மதனை எரிச்ச நாள். மன்மதன் ஒருத்தர் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும். அவரை வந்து தன்னோட 3வது கண்ணை திறந்து எரிச்சு அதுக்கப்புறம் ரதி தேவி வந்து திரும்பவும் வேண்டி கேட்டுக்கிட்டதுனால உயிர்ப்பிச்சு கொடுத்த நாளும் இன்னைக்கு தான். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நாயன்மார்கள் 4 சொல்லுவாங்க பிரையாரிட்டி. 63 நாயன்மார்கள் முதல்ல 4 பேர் இருப்பாங்க. அதுல சுந்தரமூர்த்தி நாயனார், ஆளாள சுந்தரர் சொல்லுவாங்க. அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சுவாமி வந்து திருமண கோலத்துல காட்சி கொடுத்த நாள் இன்னைக்கு. சிவபெருமான் பார்வதியோட திருமண கோலத்துல காட்சி கொடுத்த நாள் இன்னைக்கு. அடுத்தது காஞ்சி வரதர், எல்லாருக்கும் அத்திவரதர்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆலயத்துல பெருந்தேவி சன்னதியில ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட வரதராஜ சுவாமி வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்ட நாள் இன்னைக்கு. இன்னைக்கு எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாள். ஐயப்பனோட பிறந்த நாள்,
முருகனுக்கு உகந்த நாள், சிவபெருமானுக்கு கல்யாணம் ஆன நாள், பெருமாளுக்கு கல்யாணம் ஆன நாள், இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த பூஜைகள்ல முதல் ப்ரையாரிட்டி கலந்துக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னாக்கா, மாங்கல்ய தோஷங்கள் இருந்தாக்க முதல்ல நிவர்த்தி ஆயிடும். எவ்வளவு பெரிய தோஷங்கள், தனக்கு கணவனுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஆபத்து, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள், நோய்வாய்ப்படுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்க யாரெல்லாம் சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தானம் தாலி கட்டுறதை கண்ணார பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் மாங்கல்ய தோஷங்கள் முதல்ல நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணம் ஆகாதவாளுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும். குழந்தை பிறக்காதவாளுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும். ஏன்னா சுவாமி இன்னைக்கு திருக்கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அடுத்து அவர் குழந்தை பிறக்கணும். அன்னைக்கு யார் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவளுக்கு எல்லாருக்குமே சீக்கிரமா வம்சங்கள் விருத்தி ஆகும். வம்ச தோஷம் சொல்லுவாங்க, பரம்பரையா சில தோஷங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அடுத்தது நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். அப்படியே கொடுத்து விடு, ஆரோக்கியங்கள் மேம்படும். நமக்கு உடம்புல இருக்கிற வியாதிகள் தீரணும் அப்படின்னாக்கா ஆரோக்கியம் வேணும். ஏன் ஆரோக்கியத்தை பெருஞ்செல்வமா சொல்றோம் அப்படின்னா, அந்த கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காசு இருந்தாலும் அந்த நோய் வந்துட்டாக எல்லாம் தனியா வச்சாங்க, வீட்டுக்குள்ளார வர முடியாம இருந்தது, ஒருத்தர் பேச முடியாம இருந்தது. இந்த மாதிரி கொடிய நோய்கள் எல்லாம் தாக்காம இருக்கிறதுக்கும், நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விசேஷங்கள்ல கலந்துக்கும் போது நமக்கு ஆத்ம சுத்தி அப்படிங்கிற விஷயங்கள் வரும். உடம்ப சுத்தி ஆரா அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வேகமா வேலை செய்யும். அதனால எல்லாருமே தன்னோட நோய் நொடிகள்லாம் இல்லாம இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. பகைகள் விலகும். ஏன்னா அவரே சூரசம்ஹாரம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால நம்ம எதிரிகள் பிரச்சனையா இருக்கு, தொந்தரவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா அத்தனை பேருக்கும் இந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு போறது மூலமா உங்க மனசுல உள்ள குறைகளை சுவாமிகிட்ட சொல்லுங்க. ஷடாட்சர மந்திரம் சொல்ற சரவண பவாங்கிற ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் சரவண பவ ஒரு 1008 முறை ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகன் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அழகு, அறிவு எல்லாமே. அதனால நீங்க என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க கேட்க மறந்த விஷயத்தையும் சேர்த்து அவர் கொடுப்பார். அதனால எல்லாருமே தியானம் பண்ணுங்க, மனசுல வேண்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 1008ங்கிறது ஒரு நம்பரா தான் சொல்றோம். சரணபவ சொல்லிட்டே இருங்க, மனசுக்குள்ளார சொல்லிட்டே இருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களும் நிறைய பிரச்சனைகளோட வந்திருக்காங்க. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजां प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओं भूः संहिताः प्राणानाम्याः। ओं भूः ओं भुवः ओं सुवः महां जनहां तपः। ओं सत्यं ओं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ओमापः ज्योतिरशकामृतं ब्रह्माभूर्भुवस्सुरों ओं 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 ममोपात समस्त दुर्दक्षेद्वारा परमेश्वराग्नेः परमेश्वर परमेश्वरी प्रीत्यर्थम तदेव लग्नं शुद्धनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मी पदेते वाणी पदेते गौरी पदेते अंग्रिकं स्मरामि। अद्य कर्षमाणस्य कर्मणः निर्विघ्नेन प्रसमाप्यर्थमादौ विघ्नेश्वर पूजा मध्ये करिष्ये। आदौ हरिद्रा बिंबे विघ्नेश्वर पूजा मध्ये करिष्ये। हरिद्रेण हरिद्रा महागणपति संप्रोक्ष्य ओम काम आनंदाय नमः। ओम काम धर्माय नमः। धर्माय नमः। ओम काम ज्ञानाय नमः। ओम काम वैराग्यदाय नमः। ओम काम पद्माय नमः। ओम काम पद्मश्वरी नमः। ओम काम ऐश्वर्याय नमः। ओम क्लां ग्लौं गंगणपते नमः। विद्यादेहाय नेत्रेभ्य नमो नमः। ओम अगजानन पद्मार्कं गजाननम् अगर्षम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तं वास्महे। अस्मिन् हरिद्रा बिम्बे विघ्नेश्वरम् अध्यायामि आवाहयामि। आसनं समर्पयामि। पादोपाद्यं समर्पयामि। हस्तयोगर्घ्यं समर्पयामि। आचमनीयं समर्पयामि। पवित्रार्थमक्षतान् समर्पयामि। आवरणार्थमक्षतान् समर्पयामि। दिव्यपरिमल गन्धान् धारयामि। गन्धस्योपरि अलङ्कारणार्थ हरिद्राचूर्ण
குங்குமாசனம் சமர்ப்பயாமி. आभरणार्थमक्षतान् समर्पयामि. दिव्य परिमल गन्धान् धारयामि. हरिद्रा कुङ्कुमलेपनं समर्पयामि. पुष्पमालिकां समर्पयामि. पुष्पैः सखपूजयामि. ओम विनायकाय नमः. ओम विघ्नराजाय नमः. ओम गौरीपुत्राय नमः. ओम गणेश्वराय नमः. ओम स्कंदक्रजाय नमः. ओम अव्याय नमः. ओम बुधाय नमः. ओम दक्षाय नमः. ओम अध्यक्षाय नमः. ओम द्विजप्रियाय नमः. ओम अग्निगर्भसिते नमः. ओम इंद्रश्रीप्रदाय नमः. ओम वाणीप्रदाय नमः. ओम अव्याय नमः. ओम सर्वसिद्धिप्रदाय नमः. ओम सर्वतनयाय नमः. ओम सर्वरीप्रियाय नमः. ओम सर्वात्मकाय नमः. ओम सृष्टिकर्त्रे नमः. ओम देवाय नमः. ओम अनेकार्चिताय नमः. ओम शिवाय नमः. ओम बुद्धाय नमः. बुद्धिप्रियाय नमः. ओम शांताय नमः. ओम ब्रह्मचारिणे नमः. ओम गजाननाय नमः. त्रैमात्रेयाय नमः. मुनिस्तुताय नमः. भक्तविघ्न विनाशनाय नमः. एकदन्ताय नमः. चतुर्बाहवे नमः. चतुराय नमः. शक्तिसंयुताय नमः. लंबोदराय नमः. सूर्पकर्णाय नमः. हरये नमः. ब्रह्मविदुः स्वयं सिद्धिदाय नमः. सिद्धिदार्थ पदामुजाय नमः. बीजाप्रबलशक्ताय नमः. वरदाय नमः. शाक्वताय नमः. कृदिने नमः. कदिने नमः. चक्रिणे नमः. शाङ्कदने नमः. शिशावर्तते नमः. अजाय नमः. श्रीदाय नमः. उत्पलवराय नमः. सुधिहर्षिदाय नमः. कुलाधिपेत्रे नमः. जडिलाय नमः. कलिकल्पनाशनाय नमः. चन्द्रचूडामणे नमः. कान्ताय नमः. पापहारिणे नमः. समाहिताय नमः. आश्रिताय नमः. श्रीकराय नमः. सौम्याय नमः. भक्तवांछितायकाय नमः. शांताय नमः. कैवल्यसुतकाय नमः. सच्चिदानंद विग्रहाय नमः. ज्ञानिने नमः. दयायुधाय नमः. दान्दाय नमः. ब्रह्मवेवसिताय नमः. ब्रह्मदैत्यवैदाय नमः. श्रीकण्ठाय नमः. विभुतेश्वराय नमः. ब्रह्माच्युताय नमः. विदये नमः. नागराजयज्ञोपविदवे नमः. स्थूलदण्डाय नमः. स्वयंकर्त्रे नमः. श्यामघोषप्रियाय नमः. परस्मै नमः. स्थूलदण्डाय नमः. अक्रन्याय नमः. धीराय नमः. वागीशाय नमः. सिद्धिदायकाय नमः. बिल्वप्रियाय नमः. अव्यक्तमूर्ते नमः. अद्भुतमूर्तिने नमः. सुगमनसाय नमः. जिदातमग्रहाय नमः. समस्त जगदाधाराय नमः. मायिने नमः. मूषिकवाहनाय नमः. हृष्टाय नमः. दुष्टाय नमः. प्रसन्नात्मने नमः. सर्वसिद्धिप्रदायकाय नमः. नानाविध परिमल पत्र पुष्पाञ्जलिं समर्पयामि. ओम इति विशेष प्रार्थ्या मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं गणाधिपः यत्तदन्त मया देव परिपूर्णं तदस्तुते स्वामिन् सर्वजगन्नाथ यावत् पूजावशानः दावत् तुम प्रतिभावेन हरिद्रा बिम्बेऽस्मिन् सन्निधिर्भव. ओम दशांगं कुंकुलं धूपं सुखं तं च मनोहर आग्नेयं सर्वदेवानां धूपोऽधिमृति गच्छतां धूपमाक्रापयामि. साक्षात् प्रत्यक्ष ज्योतिः महालक्ष्मी स्वरूपाणां प्रत्यक्ष दीपं दर्शयामि. ओम भूर्भुवः स्वाहा. तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओम प्राणाय शपानाय स्वव्यानाय स्वधानाय समानाय ब्रह्मणे स्वः. नारिकेलगन्धस्य कदलीफलताम्बूल विशेष अष्टद्रव्यमहानिवेदनं निवेदयामि. पूजीफलसमायुक्तं नागवल्यफलयुक्तं कर्पूर्णसुमनिमित्तं ताम्बूलपरिवर्त्यताम्. ओम गणानां त्वा गणपतिसंवामहे कविं कवीनादवक्रमस्वरां ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानस्यन्दं नवविदुषितसाधनावते महागणाधिपते नमो नमः. दिव्यपरिमलकर्पूरनिवासं करिष्यामि. राजनाथने समर्पयामि. दिव्यरक्षां धारयामि. आत्मरक्षां धारयामि. எல்லாரும் அப்படியே தீபாவளி தட்டு கும்பிட்டுக்கோங்க. பூஜைகள்ல என்னென்ன பூஜை பண்றோம் சொல்லி பண்றோம் சரிங்களா. நம்ம சாஸ்திரத்துல முதல்ல வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணாம எந்த காரியங்களும் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுலயும் மஞ்சள்ல பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும். 16 வகையான பிள்ளையாருக்கு பூஜை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, சாணி உருண்டை, வெள்ளருக்கு, சுவாமி விக்கிரகமாவோ இல்லாட்டி இந்த மாதிரி களிமண், ஆத்து மண், புத்து மண்ணு சொல்லி 16 வகையான பிள்ளையாருக்கு பூஜை பண்ணலாம். அதுல பிரதானம் அப்படிங்கிறது மஞ்சள். ஏன்னா மங்களகரமா நமக்கு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு பூஜை பண்றோம்.
முதல்ல இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி திருக்கல்யாணம் பண்ண போற முருகனுக்கு இந்த கோவில்ல அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிக்கிறோம். அது பேர் அனுக்ஞைன்னு பேரு. இப்ப நம்ம அந்த அனுக்ஞையை வாங்கிக்கிறோம். அடுத்த வந்து சங்கல்பம்னு சொல்லுவாங்க. கோவில்ல வந்தோன்னு பேரு நட்சத்திரம் எல்லாம் கேட்கறாங்க இல்லையா, அர்ச்சனை பண்ணும்போது, அது பேர் சங்கல்பம்னு பேரு. இந்த சங்கல்பம் அப்படின்னாக்கா, நான் என்னோட பேரு, எங்கேருந்து வந்திருக்கேன், என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி, சுவாமிக்கு இன்னாரோட கோத்திரத்திலேருந்து வந்திருக்கோம், இன்னாரோட பையன், என்னோட பொண்ணு, என்னோட மனைவி, என்னோட கணவன், என்னோட பசங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பேரை சொல்லி என்ன நட்சத்திரம் ராசியில பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் சங்கல்பம்னு பேரு. சுவாமிக்கு வந்து அட்ரஸிங். சுவாமிக்கு தெரியாதா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா தெரியும். ஆனா அவரு நித்தியமும் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இந்த பேசிக் திங்ஸை வந்து அவர் எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பாரு. எல்லாருக்கும் என்னவோ சரிசமமா கொடுத்துட்டே இருப்பாரு. அதுல அவர் வந்து குறைய வைக்க மாட்டார். ஆனா அதை தாண்டிலும் நமக்கு நிறைய விஷயங்கள், குழந்தைகளோட படிப்பு, உத்தியோகம், எதிர்காலம், ஆரோக்கியம், நிறைய வருமானம், வீடு கட்டணும், எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது சுவாமிகிட்ட போய் கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கோம். அப்போ இந்த சங்கல்பம்னு இப்ப பண்ண போறோம். எல்லாருமே சங்கல்பத்தை வந்து பண்ணலாம். நீங்க எல்லாருமே நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன், எல்லாருமே பண்ணிக்கோங்க. கோத்திரம் தெரிஞ்சவங்க கோத்திரம் பேர் சொல்லிக்கோங்க. சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம்னு என்னென்ன கோத்திரம் தெரியுமோ. இப்போ நாங்கள் கவுண்டின கோத்திரம் சொல்லுவோம், என்ன மகரிஷிலேருந்து வந்திருக்கோன்னு. உங்களுக்கு மகரிஷி பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா விபூதி இருறவங்கன்னா சிவகோத்திரம்னும், நாம் போடுறவங்க அப்படின்னா விஷ்ணு கோத்திரம்னு சொல்லிக்கலாம். நாங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். எல்லாருமே இந்த சங்கல்பத்தில் பங்கெடுத்துக்கணும். உங்களுக்கு கஷ்டங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிர்வாகம் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்களை எடுத்து செய்கிறாங்க. காசு பணம் வந்து எல்லாரும் கொடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து தன்னோட வேலைகளை நிப்பாட்டிட்டு மற்றவங்களுக்காக வந்து செய்யறாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எங்கேயுமே நீங்க போய் திரும்ப ஒரு திருக்கல்யாணம் நடத்தி வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சுவாமிக்கு. அதுக்கு நிறைய பேர் வேலை செய்யணும், நிறைய விஷயங்கள் நடக்கணும், நிறைய பேர் வேலை செய்யணும். அதை சுவாமி ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே, இவனுக்கு இந்த புண்ணியம் கிடைக்குது அப்படிங்கிறனால அக்செப்ட் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பலாபலன்கள்லாம் சேர்ந்தாதான், தாராபலன், சந்திரபலன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலன்கள்லாம் சேர்ந்தாதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த ஏரியாலே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. இங்க கோயிலுக்குள்ள வந்திருக்க ஒரு 200 பேர் 300 பேர் தான் இருப்போம். ஏன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நல்ல விதி வேலை செய்யறது, அவளுக்கு அந்த விதி சரியா வேலை செய்யல, அதனால அவளால உள்ள வர முடியல. வந்தவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சங்கல்பம் பண்ணிக்கோங்க, உங்க பேரு நட்சத்திரம் சொல்லிக்கோங்க. சுவாமி கிட்ட பூஜை பண்ணும்போது எல்லாமே சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ சுவாமி கிட்ட கேளுங்க. எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டுக்கோங்கம்மா. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெத்த அப்பா அம்மாவை பட்னி போட்டுட்டு 1000 கோயில் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்க எவ்வளவு கோயில்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனாலதான் முதல்ல சாஸ்திரத்துல மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யாருன்னா நம்மளோட மூதாதையர் எல்லாரையும் கும்பிட்டுக்கணும். யாரோ பண்ண புண்ணியங்கள் தான் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம தான் அந்த புண்ணியங்கள்லாம் பண்ணோம்லாம் கிடையாது. நம்ம பண்ண புண்ணியங்கள் கொஞ்சமாக இருக்கலாம். நம்ம அப்பா அம்மா செஞ்ச, நம்ம மூதாதையர் செஞ்ச புண்ணியங்கள்லாம் சேர்ந்து தான், பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களும் சேர்ந்து தான் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ முதல்ல அதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குரு வந்தனம் ஃபஸ்ட்டு உங்கள் மூதாதையர் அப்பா அம்மா கும்பிட்டுக்கோங்க, மூதாதையரை கும்பிட்டுக்கோங்க. குரு வந்தனம் பண்ணுறோம். நம்ம குரு அப்படின்னு எடுத்துக்கிறது தட்சிணாமூர்த்தியை தான் குருவாக எடுத்துக்கிறோம். நம்ம பூஜைகளில் எல்லாமே சிவனோட இதில் எல்லாமே குரு அப்படின்னாக்கா தட்சிணாமூர்த்தி தான் குரு. ஸோ நாங்கள் தட்சிணாமூர்த்திக்கு குருவாக எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன சுவாமியை குருவாக எடுத்துங்க. சில பேர் வந்து சாய்பாபா கும்பிட்றாங்க, சில பேர் ராகவேந்திர கும்பிடுவாங்க, சில பேர் முருகரே குருவாக கும்பிடுவாங்க. உங்களுக்கு யார் குருவோ குருவை வழிகாட்டியோ அவங்கள கும்பிட்டுக்கோங்க. உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற இந்த விநாயகர் பெருமான், இந்த சமயபுரம் மாரியம்மன், இந்த முருகன் தான் இப்போதைக்கு இங்கே இருக்க இஷ்ட தெய்வம். இது கூட நீங்கள் உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அவங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷதே பவரோகிணாம் நதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமஹ. வந்தே விஸ்வாதிகம் சாந்தமனாதிநிதனம் சிவம் நிஷ்கலம் நிஷ்கலம் கஞ்ச சக்தி தியான கிரியாத்மிகாம் குரும் பரம்பரானத்வாம் குரு வம்சகர்மாகதான் क्रियाक्रमदोदयेयं इत्यादि गुरवे स्फुटो. ओम श्री गुरुभ्यो नमः.
சரணாரவிந்தாபியாம் நமஹ. எல்லாருமே பிள்ளையார் கொட்டிக்கோங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுரபுஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹோ சங்கீதாக பிராணாநாம்யாக. இடது கை கீழே, சாப்பிட்ற கை மேல வச்சுக்கோங்க. இடது கை கீழே, சாப்பிட்ற கை மேல வச்சுக்கோங்கம்மா எல்லாருமே. அவர் பாருங்க, அவர் எப்படி வைக்கிறாரு பாருங்க. வலது கால் தொட மேல அந்த கை வச்சுக்கணும். வலது கால், ரைட் லெக் மேல அந்த தொடைய மேல வச்சுக்கோங்க. ஓம் பூஹு ஓம் புவஹா ஓம் சுவஹா மஹஹாம் ஜனஹாம் தபஹா ஓம் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓமாபஹ ஜோதிரசகாமிருதம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். ஓம் 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 மமோபாத சமஸ்த துர்ஜக்ஷேத்வாரா பரமேஸ்வராக்னேஹ பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரீத்யர்த்தம். மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரீத்யர்த்தம். பிரம்மா சரஸ்வதி பிரீத்யர்த்தம். ரிஷி பரம்பரா பிரீத்யர்த்தம். குரு பரம்பரா பிரீத்யர்த்தம். சித்த குரு பரம்பரா பிரீத்யர்த்தம். யோக குரு பரம்பரா பிரீத்யர்த்தம். ராமானுஜ குரு பரம்பரா பிரீத்யர்த்தம். சங்கர குரு பரம்பரா பிரீத்யர்த்தம். शुभाभ्याम शुभेशोपनि मुहूर्ते अद्य ब्रह्मणः तुतीयपराट्टे श्वेतवराकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाभिगं शतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सखाप्तेऽस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवादीनां षष्ठी संवत्सराणां मध्ये इति मङ्गलहरनाम क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ मीनमासे शुक्लपक्षे चतुर्दश्यां वासरः शुक्रवासरक्तायां उत्तरफल्गुनी नक्षत्रायाम उपरि हस्ता नक्षत्रायाम शुभ योग शुभ लग्न शुभ करण एवं गुण सकल विशेषण वशिष्ठायाम अश्याम वर्धमानायाम शुभ दिदाओ. முதல்ல சொன்ன மாதிரி என்ன கோத்திரமோ கோத்திரம் பேர் சொல்லிக்கோங்க. கோத்திரம் தெரியாதவங்க விபூதிறவங்கன்னா சிவகோத்திரம்னும், நாம போறீங்கன்னா விஷ்ணு கோத்திரம்னு சொல்லிக்கோங்க. உங்களோட பேரு நட்சத்திரம் உங்களோடனா நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க அப்பா அம்மா எல்லார் பேரும் மனசுல அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லார் பேரு நட்சத்திரம்லாம் தெரியலனாலும் பேர் மட்டுமாவது சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையில உத்தியோகம் அபிவிருத்தியா இருக்கணும். இல்லைன்னா வியாபாரம் பண்றீங்கன்னா அந்த கம்பெனி பேர் கடை பேரை சொல்லி அதுல நல்ல வருமானங்கள்லாம் வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த சங்கல்பத்துல நான் சுவாமிகிட்ட எல்லா விஷயமுமே கேட்டுடுவேன். நீங்க பேரு நட்சத்திரம் சொல்லி அப்படியே மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. जन्म नक्षत्रे जन्मराशौ जातायाः अवयोगो शक कुटुंबानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुल आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्त मंगलावाभ्यर्थं समस्त दुर्योपशान्त्यर्थं ज्ञान वैराग्य सिद्ध्यर्थं अस्य यजमानस्थाने कुल देवता इष्ट देवता ग्राम देवता पारंपर्य देवता अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थं धर्मार्थकामी मोक्ष चतुर्फल पुरुषार्थष्टकाम्यात् सिद्ध्यर्थं व्यापार स्थाने अधि कोटि कोटि लाभ सिद्ध्यर्थं उद्योग स्थाने अधि उन्नत पदवी प्राप्त्यर्थं मनसे प्राप्तिया संकल्पितानुकूल्यता प्रसासित्यर्थम. சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றோம். நீங்க மனசுல வேண்டறத நல்லபடியா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்கிறோம். என்ன கஷ்டங்கள் குறைகள் இதெல்லாம் மனசுல தேடி கண்டுபிடிச்சாது சுவாமிகிட்ட இப்ப சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் மட்டும் சொல்லக்கூடாது, நாளைக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு சுவாமிகிட்ட கேட்டுடுங்க. இன்னைக்கு நமக்கு பசங்க படிக்கல, பசங்களுக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல அப்படின்னா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேணாங்க. கல்யாணம் ஆன உடனே வம்சம் விருத்தி ஆகணும்னு அடுத்ததும் கேட்டுடணும். அப்பதான் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு. அந்த குழந்தைகளும் நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்தை போய் அவங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் அடுத்தது நடக்கும். அதாவது நம்ம அடுத்த வம்சாவளிக்கும் சேர்த்து வேண்டிக்கணும். இன்னைக்கு நம்ம சின்ன வீட்டுல இருக்கோம், நாளைக்கு ஒரு இடம் வாங்கி பங்களாவா வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. ஒரு பிசினஸ் பண்றோம், இன்னும் 4 பிசினஸ் பண்ணி 4 பேருக்கு நம்ம வேலை கொடுத்து அவங்களும் நல்லா இருந்து நம்மளும் மேல மேல வளரணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. வேலை பார்க்கற இடத்துல மேல மேல நமக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைச்சு மேல மேல போய் நம்மளும் சொந்தமா ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு இல்ல அந்த கம்பெனியில பெரிய லெவல்ல போற அளவுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. உடம்புல ஆரோக்கியங்கள் வேணும்னு வேண்டிங்க. கடன் பகை நோய் வறுமை இதெல்லாம் இல்லாம இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சமஸ்கிருதத்துல சுவாமிகிட்ட நான் கேட்டே வரேன். நீங்க எல்லாருமே உங்க பேரு நட்சத்திரம் சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்க. தம்பத்யோகோ சத்சந்தான பாக்ய சித்தியர்த்தம் कुटुंबस्थाने रक्षाय कवसाय देवधरात्र सिद्ध्याय शुभ नक्षत्र शुभ लग्न शुभ दिनानुकूल्यदानुग्रहदाय दंपत्योगान्योन्य वृद्धाय सर्व दृष्टि दोष शापविमोकाय शीघ्रमेव पुत्र प्राप्तिदाय मनोमय विमोकाय मनोवांछा सिद्ध्याय वाक् सिद्ध्याय संतान शरवृद्धाय क्षेत्र सिद्ध्याय सत्कार्य सिद्ध्याय अभिचार कर्म विमोकाय कालचक्र वृद्धाय आरोग्य वृद्धाय गोचार दुर्बल विमोकाय
गोचार शुभबलवृद्धाय दशाबुद्धि दुर्बलमोकाय दशाबुद्धि शुभबलवृद्धाय देहद्रगात्र आरोग्य सिद्ध्याय रोगं नाशय नाशय आयुर्वर्धे वर्धय हस्तपाद नेत्र दिव्य सरली रोग विमोकाय शुक्र रोग विमोकाय पाद रोग विमोकाय ज्वर रोग विमोकाय आरोग्य अद्भुत शक्ति वृद्धाय कालचक्र वृद्धाय कुटुंबस्थाने सिद्धि बुद्धि अंबिका समेत वल्लभ कर्पक महागणपति परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने वल्ली देवसेना समेत शिव सुब्रह्मण्य स्वामिने नमो नमः परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम विभूति अनुभूति प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने कुल देवता इष्ट देवता ग्राम देवता पारंपरिक देवता अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने दुर्गा लक्ष्मी सरस्वती अंबिका परिपूर्ण प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने बालांबिका समेत अमृत मृत्युंजयेश्वर स्वामिनः मीनाक्षी अंबिका समेत कल्याण सुंदरेश्वर स्वामिनः कामाक्षी अंबिका समेत एकांबरेश्वर स्वामिनः विशालाक्षी अंबिका समेत विश्वनाथेश्वर स्वामिनः पर्वतवर्धिनी अंबिका समेत रामनाथेश्वर स्वामिनः उन्नामलय अंबिका समेत अन्नामलय अरुणाचल स्वामिनेश्वरः कर्पकांबिका समेत कैलाशनाथ कपालीश्वर स्वामिनः धर्म संवर्धिनी अंबिका समेत कुशलपुरीश्वर स्वामिनः मंगलांबिका समेत मंगलेश्वर स्वामिनः ज्ञानांबिका समेत कोंगणेश्वर स्वामिनः परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने शिव पर्यंतादि चंडेश्वर मूर्तिनः परिपूर्ण प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने एकादश रुद्र कालमूर्तिनः प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने श्री अलमेलु अंबिका समेत प्रसन्न वेंकटेश्वर स्वामिनः लक्ष्मी वराह लक्ष्मी हयग्रीव लक्ष्मी नरसिंह लक्ष्मी नित्य कल्याण श्रीनिवास लक्ष्मी सत्यनारायण भामा रुक्मिणी अंबिका समेत नंदगोपाल वेणुगोपाल कृष्ण परमात्मने महालक्ष्मी अंबिका समेत धन्वंतरी मूर्तिनः आरोग्य प्रसाद सिद्ध्यर्थम विजयवल्ली अंबिका समेत सुदर्शन महाचक्रमूर्तिनः महाविष्णु परिपूर्ण प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने आयुल देवता नक्षत्र देवता सप्त चिरंजीवी सप्त ऋषि सप्त मुप्पत्तु मुक्कोटि देवदर्शि कृपाकटाक्ष सिद्ध्यर्थम कुटुंबस्थाने अक्षिणी नक्षत्र पर्यंतादि रेवती नक्षत्र मूर्तिनः परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने मेष राशि पर्यंतादि मीन राशि देवताभ्यो मूर्तिनः परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने शिरसे पर्यंतादि पादादि देह आरोग्य सिद्ध्यर्थम कुटुंबस्थाने शंखनिधि पद्मनिधि अंबिका समेत लक्ष्मी कुबेर स्वामिनः निरंतरवास सिद्ध्यर्थम परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने सकल शिव विष्णु आलय दैव दर्शन दैव कैंकर्य क्षेत्रार अनुष्ठान अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने कुलदैव स्वामिनः नित्यमेव अनुष्ठान दैव दर्शन दैव कैंकर्य पराक्रम अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम अश यजमान स्थाने षष्ट्यब्दपूर्ति भीमरथ शांति शताभिषेक कनराभिषेक पूर्णाभिषेक वैभव मंगल प्राप्त्यर्थम अस्य यजमानस्य यजमान्याः कुमारस्य कुमार्याः विद्यापारंगता सिद्धिः ज्ञान सरस्वती वाणी कलैवाणी शारदा परमेश्वरी लक्ष्मी हयग्रीव स्वामिनः परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम विद्यापारंगता सिद्ध्यर्थम अस्य यजमानस्य यजमान्याः कुमार्याः विवाहस्थाने सकल दोष निवद्यर्थम मांगल्य धारण मांगल्य परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने धन कनक वाहन वस्तु जड़ आरोग्य सिद्ध्यर्थम सकल सेल्वस्थाने अभिवृद्ध्यर्थम कुटुंबस्थाने महालक्ष्मी गृहलक्ष्मी अष्टलक्ष्मी निवास सिद्ध्यर्थम कुटुंबस्थाने यजमानस्य यजमान्याः उद्योगस्थाने अति उन्नत पदवी प्राप्त्यर्थम व्यापारस्थाने अति कोटि कोटि लाभ सिद्ध्यर्थम महागणपति महालक्ष्मी सरस्वती दुर्गा परमेश्वरी सुदर्शन धन्वंतरी मूर्तिनः नवग्रह प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने जातक नक्षत्र राशि अंश नवांश त्रिगुणांश ग्रहवशाद नवग्रह दोष निवद्यर्थम नवग्रह देवतानुकूल्यता प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने जन्मनि पूर्व जन्मनि जन्म जन्मांत कृतानेषु पितृशाप मातृशाप मुनिशाप ऋषिशाप भक्षिशाप ब्राह्मण शाप ब्रह्मचर्य शाप सुमंगल शाप अग्निशाप सर्पशाप सकल शाप निवद्यर्थम कुटुंबस्थाने दृष्टि परदृष्टि बंधु दृष्टि कुटुंब दृष्टि सकल दृष्टि निवद्यर्थम कुटुंबस्थाने शत्रु बहिर्शत्रु अनुकूल शत्रु प्रतिकूल शत्रु व्यापार शत्रु उद्योग शत्रु विवाह शत्रु विद्यावार शत्रु संतान भाग्य शत्रु सकल दुष्ट देवता निवारणार्थम सकल देवतानुकूल्यता प्रसाद सिद्ध्यर्थम कुटुंबस्थाने आदिलक्ष्मी गजलक्ष्मी संतान लक्ष्मी धनलक्ष्मी धान्य लक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी ऐश्वर्य लक्ष्मी कुबेर लक्ष्मी महालक्ष्मी निरंतरवास सिद्ध्यर्थम सकल घन भुवन सृष्टि स्थिति संहार कृतवान्विक पंचकृत्यपरायण संपन्नस्य अखिलांड कोटि ब्रह्मांड नायकं श्री महागणपते नमः 12వ वर्ष वल्ली देवसेना समेत तिरुकल्याणोत्सव स्वामिने नमो नमः इति पुण्यावाचनादि करिष्ये आगमार्थं तु देवानां कमनार्थं तु रक्षसां गन्धारोहंगामद देवाक्लालाञ्छनम्
अस्माद् हरिद्राबिंब विघ्नेश रमिदा स्थानं प्रष्टापयामि शोभनाप्ते क्षेमाय पुनराय कमनाय च எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும். கிடைக்கிற செல்வங்கள் நிரந்தர வாசம் இருக்கணும். அதாவது நம்மள்டே இருக்கணும். பணம் வந்தா உடனே நம்மளை விட்டு போயிடக்கூடாது. நகை வந்தா உடனே நம்மளை விட்டு போயிடக்கூடாது. ஆரோக்கியம் வந்தா நம்மளை விட்டு உடனே போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக சுவாமி கிட்டக்க நிரந்தரமா நம்மள்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பன்மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுவாமிகிட்ட சங்கல்பம் வச்சிருக்கோம். அடுத்து புண்ணியாவதனம் பண்ண போறோம். சுவாமி பிரார்த்தனை பண்ணீங்க. நீங்க மனசுல முதல்ல சொன்ன மாதிரி சரவணபவா மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருங்க. இல்ல உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும்னா கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க. கந்த குரு கவசம் தெரியும்னா கந்த குரு கவசம் தெரியுங்க. யாருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. எதுவுமே சொல்லனா முருகா என்னை காப்பாத்தினாது வேண்டிக்கோங்க. அர்ஜுனேனா வர்ணகுமஸ்ரேனா वर्णगमस्त्रेण संप्रोक्ष्य ओम बम अनंदाय नमः ओम बम धर्माय नमः ओम बम ज्ञानाय नमः ओम बम वैराग्यदाय नमः ओम बम पद्माय नमः ओम बम पद्मश्वरी नमः ओम बम ऐश्वर्याय नमः ओम बम वरुणाशनाय नमः ओम बम वरुणमूर्तये नमः विद्याध्याय नेत्रेभ्यो वरुणाशनाय नमो नमः ओम नागवाशोदं दृष्टं सर्वोद्रेग्रह अशाङ्ककमलं ध्यायेत् वर्णमहराशनं वर्णमध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादुकपाद्यं समर्पयामि हस्तवर्ग्यं समर्पयामि स्नापयामि स्नानानंदन आचमनीयं समर्पयामि पवित्रार्थमक्षतान् समर्पयामि आभरणार्थमक्षतान् समर्पयामि दिव्यपरिमल गन्धान् धारयामि गन्धश्योभरि अलङ्कारणात् हरिद्राचूर्ण कुङ्कुमासनं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सह पूजयामि ओम बम वरुणाशनाय नमः ओम बम प्रेषितसे नमः ओम बम स्वरूपिणे नमः ओम बम जलाधिपाजाय नमः ओम बम तीर्थराजाय नमः ओम बम हरवाहनाय नमः ओम बम वासहस्ताय नमः ओम बम समुद्रराधनराजाय नमः ओम बम वरुणाय नमः नानाविध परिमल पत्र पुष्पांजलिं समर्पयामि ओम कलशस्य मुखे विष्णु कंडे रुद्रशमाश्रितः मूले तत्रस्थो ब्रह्मा मध्ये मातृगणा समृताः गंगे चेमनसेव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले अस्मिन् सन्निधिं कुरु ओम भूर्भुवस्वः ओम भूर्भुवस्वः ओम भूर्भुवस्वः ओम तदिक्राभिन्नकारशं जिष्णोरस्वस्य वाजिनः सुरभिनो मुखाकरते प्रणायकं शिदार्शदाभो इष्टामयो भोः तान ऊर्जे तदादना मकेरनाय चक्षुषे योगशिवतमोरशः तस्य बाजे देहनः औषधीर्यो मातरः तस्मारगमः अक्षस्याजन्वत आभोजनेताजनः भूर्भुवस्वरम् ओम तच्चं योरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपते दैवीर् स्वस्तिरस्त्रः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिहावेशं जन्नोस्तुतिपदे चं चतुष्पदे ओम शांति शांति शान्तिः ओम जुम्बहाय विद्महे सहस्राजिमे तन्नो वरुणः प्रचोदयात् वरुणाशनाय नमः यथास्थानं करिष्य शोभनार्थे क्षेमाय पुनराय गमनाय च अर्चलेना शिवसुब्रह्मण्य स्वामी कुमस्त्रेण संप्रोक्ष्य षण्मुखाय नमः बालनेत्रसुधाय नमः प्रभवे नमः मंगलाय नमः कृतिकासनवे नमः शिखिवाहनाय नमः दिवशत्पुजाय नमः दिवशन्नेत्राय नमः शक्तिधराय नमः ऋषिदास प्रबंधनाय नमः दरासुर संहाराय नमः रक्षोत्पलविमत्ताय नमः मत्ताय नमः परमत्ताय उन्मत्ताय नमः सूरसैन्य श्रवासाय नमः देवसेनापदये नमः प्रज्ञाय नमः कृपालवे नमः भक्तवत्सलाय नमः गंगाशुधाय नमः शरत्पुदाय नमः माहुदाय नमः भावात्मजाय नमः जरम्बाय मज्जम्बाय उज्जम्बाय नमः कमलासन नमस्ताय नमः मेघवर्णाय नमः द्विवर्णाय नमः त्रिवर्णाय नमः सुमनोहराय नमः चतुर्वर्णाय नमः मध्यवर्णाय नमः मज्जापदये नमः वस्पदये नमः अग्निगर्भाय नमः समीगर्भाय नमः विश्वरेदसे नमः सुरारिक्ने नमः हरितवर्णाय नमः शुभाय नमः वरवे नमः वसुदेवपदये नमः भूषणे नमः कपस्ते नमः गहनाय नमः चंद्रवर्णाय नमः कलाधराय नमः मायाधराय नमः महामायिने नमः कैवल्याय नमः शंकरात्मजाय नमः शिवस्वामिने नमः गणस्वामिने नमः सर्वस्वामिने नमः शंकरात्मजाय नमः शिवने नमः आत्मनिदेशो निदेयाय नमः परमेश्वरे परब्रह्मणे वेदगर्भाय विराजदाय नमः बलिन्दवत्ते नमः महासरस्वती प्रदाय नमः श्रीलादात्रे नमः स्वरत्नाय नमः रवनाशनाय नमः आनंदमूर्ते नमः आनंदाय नमः शिखण्डीकृतकेतनाय नमः डम्बाय नमः परमडम्बाय महाडम्बाय नमः वृषगर्भये नमः कारणोद्भवदेहाय नमः कारणेन्द्रविग्रहाय ईश्वराय नमः मृदाय नमः प्राणायाम प्राणायाम पराणाय नमः वृद्धहन्त्रे नमः विरक्नाय नमः रत्नश्यामलकराय नमः सुब्रह्मण्याय नमः गुहाय नमः मृदाय नमः ब्रह्मण्याय नमः ब्राह्मणप्रियाय नमः वंशवृद्धिकराय नमः वेदविद्याय नमः अक्षयफलप्रदाय नमः मयूरवाहनाय नमः नानाविध परिमलपत्र पुष्पाञ्जलिं समर्पयामि ओम श्री शिवसुब्रह्मण्य स्वामिने नमो नमः
अध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादोपाद्यं समर्पयामि हस्तोर्घ्यं समर्पयामि स्नापयामि स्नानानन्दनाचमनीयं समर्पयामि उपविदार्थमक्षदान् समर्पयामि आभरणार्थमक्षदान् समर्पयामि दिव्यपरिमल गन्धान् धारयामि गन्धस्य प्रियालङ्कारणार्थ हरिद्राचूर्ण कुङ्कुमासनं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सकपूजयामि वल्लिकुमस्त्रेण संप्रोक्ष्य ओम श्री वल्लीदेवाम्बिकाय नमः अध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादोपाद्यं समर्पयामि हस्तवर्घ्यं समर्पयामि स्नापयामि स्नानानन्दनाचमनीयं समर्पयामि उपविदार्थमक्षदान् समर्पयामि आभरणार्थमक्षदान् समर्पयामि दिव्यपरिमल गन्धान् धारयामि गन्धस्य प्रियालङ्कारणार्थ हरिद्राचूर्ण कुङ्कुमासनं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सकपूजयामि ओम देवसेना अर्जुनेन देवसेना कुम्भमस्त्रेण संप्रोक्ष्य ओम देवसेनाम्बिकाय नमो नमः अध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादोपाद्यं समर्पयामि हस्तयोर्घ्यं समर्पयामि स्नापयामि स्नानानन्दन आचमनीयं समर्पयामि आभरणार्थमक्षदान् समर्पयामि दिव्यपरिमल गन्धान् धारयामि गन्धस्य प्रियालङ्कारणार्थ हरिद्राचूर्ण कुङ्कुमासनं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सकपूजयामि ओम अष्टदिक्पालकम् अध्यायामि अष्टदिक्पालकम् आवाहयामि आसनं समर्पयामि पादोपाद्यं समर्पयामि हस्तयोर्घ्यं समर्पयामि स्नापयामि स्नानानन्दनाचमनीयं समर्पयामि उपविदार्थमक्षदान् समर्पयामि आभरणार्थमक्षदान् समर्पयामि दिव्यपरिमल गन्धान् धारयामि गन्धस्य प्रियालङ्कारणार्थ हरिद्राचूर्ण कुङ्कुमासनं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सकपूजयामि नवग्रहम् ओम श्री नवग्रहदेवताभ्यो नमो नमः अध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादोपाद्यं समर्पयामि हस्तयोर्घ्यं समर्पयामि स्नापयामि स्नानानन्दनाचमनीयं समर्पयामि उपविदार्थमक्षदान् समर्पयामि आभरणार्थमक्षदान् समर्पयामि दिव्यपरिमल गन्धान् धारयामि गन्धस्य प्रियालङ्कारणार्थ हरिद्राचूर्ण कुङ्कुमासनं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सकपूजयामि ओम सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्ष सहस्रपाद सभूमिं विश्वतो वृद्ध्वाद्यतिष्ठतशाङ्गुलं पुरुषे वेदहं सर्वं यत्पूतमिच्च भव्यम् उदामृतत्वशेषाणः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अधो जायागस्य पुरुषः पादोस्य विश्वाभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादूत्वोदयत्पुरुषः पादोस्य भवात्मनः ततो विश्वं व्यक्रामदे सासनानसने अभि तस्मात् विराट जायेत विराजोऽधिपुरुषः सजातोऽतिरिच्येत पश्चात् भूमिमदोपरः यत्पुरुषेण हविषाः देवा यज्ञमदन्वद वसन्तोऽससीदाज्यं ग्रीष्मेत्मच्चरत्तभिः सप्ताश्यासन् परिदेः त्रिशब्दसमिदकृताः देवा यज्ञं तन्वाणाः अवत्नन्मुरुषं वशं तं यज्ञं बर्हिषि ब्रौषन् पुरुषं जातमक्रः तेन देवायजन्त शात्यारुषेच्चये तस्मात् यज्ञासरौदः समृद्धं वृषदाज्यं वसुगस्ताहुचक्रे वा यव्यान् आरण्यान् ग्राम्याच्चये तस्मात् यज्ञासरोधः रसस्सामानि जज्ञिरे सन्दाहुंसि जज्ञिरे तस्मात् यजुस्तस्मात् जायत तस्मात् अश्वा जायन्त एके चोभयादतः गावोह जज्ञिरे तस्मात् जाता जावयः यत्पुरुषं यदधे कथिता विकल्पयन् मुखं किमस्य कौ बाहो कावोरूपादा उच्यते ब्राह्मणोः शमहमासीत् बाहुराजन्यकृतः ऊरु तदद्यद्वैषः बद्भ्याहं शूद्रो जायत चन्द्रमा मनसो जातः चक्षो सूर्यो जायत महातीन्द्रश्चाग्निश्च प्राणात् भायजायत नाभ्यासीदन्तरिक्षं शेष्णौ द्यौ समवर्तत बद्भ्यां भूमिति सस्रोदात् तथा लोकाकुमकल्पयन् वेदाहमेदं पुरुषमहान्तम् आदित्यवर्णं तमसत्तुभारे सर्वाणि रूपाणि विशित्य धीरः नामानि कृत्वा विवदन् निधास्तेः तादापरस्तादिमुदाजहार चक्र प्रविद्वामृतशतशः त्वमेवं विद्वानमृते भवति नान्यबन्धाविधिदेनाय प्रजापति चरति गर्भ्यन्तः अजायमानो बहुधा विजायते तस्य तीरा परिजानन्ति योनिं मरीषीणामदमिच्छन्ति वेदशः यो देवेप्यादपति यो देवानां पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो ऋषाय ब्राह्मये ऋषं ब्राह्म्यं जनयन्तः देवाग्रे ब्रुवन् यत्स्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवासनुसेः श्रीचदे लक्ष्मी च पत्न्यौ अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्याक्तम् इष्टं मनीषाणाम् अमुं मनीषाणां सर्वं मनीषाणाम् ओम दशांगं गुंगुलं धूपं सुखं चमचमनोकरम् आग्नेयं सर्वदेवानां धूपो धूमृति गच्छताम् धूपमाक्रापयामि साक्षात् प्रत्यक्षज्योतिः महालक्ष्मीस्वरूपाणां प्रत्यक्षदीपं दर्शयामि
ओम भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् प्राणाय शबानाय स्वव्यानाय श्रुतानाय समानाय ब्रह्मणेश्व विशेषपरोगादि साक्षा ब्रह्मा निवेदनं निवेदयामि भुजि प्रसमाक्तं नागवल्लेत्तवेदं कर्पूर्णसुनमिक्तं ताम्बूलं प्रतिगच्छताम् स्वामी अम्बाளுக்கு திருக்கல்யாண வைபவத்துல முதல் வைபவம் அப்படிங்கிறது காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த காப்பு கட்டுற வைபவம் இப்ப நடைபெறுது. சுவாமி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ओम त्र्यंबकं அடுத்தது சுவாமிக்கு யஜ்ஞோபவீதம்னு சொல்லப்படுற பூணல் போடுற வைபவம். ஓம் யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஸ்வரம் புரஸ்தாதே ஆயுஷ்யம் அக்ரிதம் பிரதிமஞ்சே யஜ்ஞோபவீதம் பரமஸ்து தேசஹ ஓம் ஓம் ஓம். அடுத்தது சுவாமிக்கு வஸ்திரார்த்தம், அதாவது சுவாமிக்கு வாங்கின வேஷ்டி புடவைகள்லாம், கல்யாணத்துக்கு வாங்கின வேஷ்டி புடவைகள்லாம் சுவாமிக்கு சாத்துறோம்.
ஏதாவது வஸ்திரம் இருக்காமா சார்? வேற ஏதாவது வஸ்திரம் இருக்கா சுவாமி சாத்துறதுக்கு? சுவாமியம்மாளுக்கு மாலை மாத்திர விசேஷம் நடக்குது. பொதுவாகவே மனுஷங்க கல்யாணத்துல தாலி கட்டி முடிச்ச பிறகுதான் மாலை மாத்துவாங்க. சுவாமி திருக்கல்யாணத்துல முதல்லயே வந்து மாலை மாத்திட்டு தான் சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும். சுவாமி மாலை மாத்திர பாத்தீங்க, மாலை
சுவாமிக்கு பாத பூஜை பண்றாங்கம்மா. பாத பூஜை பண்றாங்க பாருங்க. கொடுக்குறாங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு பாலும் பழமும் கொடுக்குறாங்க. संप्रोक्ष्य ओम अग्नये स्वाहा अग्ने शिष्टगते नमः ओम इंद्राय नमः अग्ने नमः निर्दे नमः यमाय नमः वर्णाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः विष्णवे नमः आदिदेवता प्रतिदासेदाय मध्ये अष्टदिक्पालकाय नमो नमः ओम इंद्राय स्वाहा इंद्राय अग्नये स्वाहा अग्ने शिष्टगते नमः ओम सूर्याय स्वाहा सूर्याय नमः अग्ने शिष्टगते स्वाहा अग्ने शिष्टगते नमः ओम सूर्याय स्वाहा सूर्याय नमः अग्ने शिष्टगते स्वाहा अग्ने शिष्टगते नमः स्वाहा ओम गणानां द्वा गणपतिं मवामहे कविं कवीनामष्टमश्वं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोदिविष्टितसादनं श्री महागणाधिपते नमो नमः स्वाहा ओम जगदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रपदपते नमस्ते सुलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुधा श्री वरमूर्ते नमो नमः स्वाहा ओम वक्रतुण्ड महाकाय श्रीकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा ओम अकचनानन पद्मार्कं गजाननं महर्षम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तं भास्महे स्वाहा ओम आदिपूज्याय देवाय दन्तमोदधारिणे वल्लभा प्राणकांताय श्री गणेशाय मंगलम नमो नमः स्वाहा ओम जुम्बहायत्मे वासस्तादिमि तन्नो वर्ण प्रचोदयात् स्वाहा ओम वैश्रवणात्मे लालीलादिमि तन्नो अग्नि प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे महासेनादिमि तन्नो षण्मुख प्रचोदयात् स्वाहा ओम कार्तिकेयाय विद्महे शक्तिहस्तादिमि तन्नो स्कंद प्रचोदयात् स्वाहा ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्ते स्वाहा ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्य च राघवे केतवे नमो नमः स्वाहा ओम अष्टदिक्पालकाय नमो नमः स्वाहा लक्ष्मी कुमारस्त्रेना संप्रोक्ष्य मा तिरुमांगल्यत्तुक्कु पूजा பண்றோமா சுவாமி அம்பாளுக்கு கட்ட போற திருமாங்கல்யத்துக்கு பூஜை பண்ண போறோம் अर्जुलेना महालक्ष्मी कुमस्त्रेना संप्रोक्ष्य ओम प्रकृते नमः विकृते नमः विद्याय नमः सर्वभूतप्रदाय नमः शुद्धाय नमः परमात्मिकाय नमः भस्माय नमः भस्मालयाय नमः सुधाय नमः सुधाय नमः धन्याय नमः नित्यपुष्टाय नमः आदित्ये नमः
दीप्ताय नमः वसुधाय नमः वसुधारिण्ये नमः कमलाय नमः कांताय नमः कामाय नमः कामाक्षी नमः मनोरथ संभवाय नमः महाकाल्ये नमः महाभुवनेश्वरी नमः विद्याधर नेत्रेभ्यो महालक्ष्मी अंबिकाय नमो नमः नानाविध परिमलपत्र पुष्पांजलिं समर्पयामि महालक्ष्मी अंबिकाय नमो नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादोपद्यं समर्पयामि हस्तवर्ग्यं समर्पयामि स्नापयामि स्नानानन्दनाचमनीयं समर्पयामि आभरणार्थं क्षदान् समर्पयामि दिव्यपरिमल गन्धान् धारयामि गन्धस्य अलङ्कारणार्थ हरिद्राचूर्ण कुङ्कुमासनं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सकपूजयामि ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते மா திருமாங்கல்யம் உங்க இடத்துக்கே வரும் அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கோங்க யாரும் திருமாங்கல்யம் உங்க இடத்துக்கே வரும் எல்லாரும் தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமிக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது அதனால நம்மளோட திருமாங்கல்யம் அதாவது உங்க ரெண்டு கையும் அந்த மாங்கல்யம் மேல வைக்கணும் அந்த தேங்காய் மேல வைக்கணும் உங்க ரேகை அதுல படியணும் பொறுமையா யாரும் தாலியை தள்ளி விட்டுறாதீங்க கொஞ்சம் வேகமா அப்படியே கொண்டு போயிட்டு வாங்கம்மா சீக்கிரமா அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க உங்க இடத்துக்கே வரும் இதை நம்ம தொட்டு கும்புறதுனால என்ன பலன் சொல்றோமா பொதுவாகவே கொஞ்சம் அமைதியா இருங்க சார் எல்லாரும் அமைதியா இருங்க அங்கேயே வரும் அப்படியே கொடுத்து விட்டுருங்க அங்கேயே வரும் சார் அப்படியே கொடுத்து விடுங்க ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு கேட்டுக்கோங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சில பேர் பலன் சொல்றாங்க அமைதி பொறுமையா ஐயா அமைதி கொஞ்சம் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா கைரேகை பலன் சொல்றாங்க கைரேகை பார்த்து பலன் சொல்றாங்க கைரேகையில் என்ன விசேஷம்னா இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பிறந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஒருத்தர் மாதிரியே கைரேகை வேற ஒருத்தருக்கு கிடையவே கிடையாது இறைவனோட படைப்பு அது இது உண்மையிலேயே ஒரு அதிசய படைப்புன்னு தான் சொல்லணும் ஒரு ரேகை பார்த்து பலன் சொல்ற ஒரு ஜாதகர் ஜோசியக்காரர் வச்சுக்கோங்க அவரே இந்த ரேகையை பார்த்து இது நடக்கும் இது நடக்காது இந்த பரிகாரம் பண்ணுங்க இதெல்லாம் நடக்கும் சொல்றாரு அப்ப சுவாமி கிட்ட கொண்டு போற இந்த திருமாங்கல்யத்துல நம்ம ரேகையை பதிச்சு அனுப்பணும் அப்படின்னா ரேகையை தொட்டு அனுப்பணும்னா நம்ம ரேகை வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ரேகையை கை ஃபுல்லா ரேகை அந்த ரெண்டு கை ரேகையும் அதுல வைக்கும் போது சுவாமி கிட்ட போய் சேர்ந்துடும் நமக்கு என்ன கஷ்டங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதை அவர் சரி பண்ணி தான் ஆகணும் நம்ம ஒருத்தட்ட ஒரு விஷயம் கேட்க போனோம்னா ஏதாவது அவங்களால முடிஞ்சதையாவது செய்வாங்க அந்த மாதிரி சுவாமி கிட்ட இப்ப உங்க ரேகை படிஞ்சு வரும்போது உங்களுக்கு நியாயமா என்னெல்லாம் கிடைக்க வேண்டியிருக்கோ அத்தனையும் சீக்கிரமா கிடைக்கும் பிரார்த்தனையும் பண்ணிட்டு அதை தொட்டு கும்பிட்டுக்கோங்க அமைதியா இருங்கம்மா எல்லாருக்குமே வரும் அமைதியா இருங்க எல்லாருமே சரவணபா மந்திரம் சொல்லிட்டே இருக்குமா காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க காக்க காக்க தரையற காக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்லாபூதம் வளாஷ்டிகதைகள் அல்லல் படுத்தும் அனங்காமுனையும் பிள்ளைகளும் புழக்கடைமுனையும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராசரும் அடியனை கண்டால் அறிஞ்சி அப்படியே நடக்கும் நான் கேட்டுக்கிறோம் உட்காருங்கம்மா தயவு செஞ்சு உட்காருமா அங்கே வருமா எந்திரிச்சீங்கன்னா எல்லாருக்கும் சிரமம் உட்காருங்க
இங்கேருந்து காமிக்கிறாங்க, அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கோங்க, அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கடைசி வரைக்கும் இருக்காங்க எல்லாருமே. உங்களுக்கு வெளியில டிவியில கூட தெரியுது, அப்படியே கூட பார்க்கலாம். எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. எப்ப இந்த எல்லைக்கு வந்துட்டீங்களோ அப்பவே உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்தது. திரும்பவும் வேண்டிக்கோங்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடிநீல் நோக்கன் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சடாட்சர மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க. சரவண பவாய நம, சரவண பவாய நமன்னு சொல்லிட்டே வாங்க. முருகனோட பிரவரம் சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கும் இப்ப நீங்க எல்லாருமே கோத்திரம் பேரு நட்சத்திரம் இரண்டாவது புத்திரனும் ஆகிய சிவசுப்பிரமணிய சர்மா அப்படிங்கிற முருகனுக்கும் ஸ்ரீவத்ச கோத்திரம் அப்படிங்கிற கோத்திரத்திலிருந்து மகாவிஷ்ணுவோட பௌத்ரி அதாவது பேத்தி மகாவிஷ்ணுவோட பேத்திக்கும் தேவேந்திரன் இந்திராணியோட குமாரத்தி தெய்வானைக்கும் அதே மாதிரி ஸ்ரீ விஷ்ணு கோத்திரம் அதுல இமயகிரி ராஜன் அப்படிங்கிற ராஜாவோட குமாரத்தி வள்ளிக்கும் இப்ப திருமணம் நடைபெற்றது. எல்லாரும் முதல்ல சொன்ன மாதிரி மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கட்டும். எல்லாருக்குமே கடன் பகை வறுமை நோய் இல்லாம மேல மேல வாழ்க்கையில வளர்ந்து எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்து சுவாமிக்கு மந்திர புஷ்பங்கள்லாம் பண்ணோம், மந்திரங்களால பூஜைகள்லாம் பண்ணோம். அடுத்து ராகதாளங்களால பூஜைகள் பண்ண போறோம்.
பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆறுமுகமாகி பொருள் நீ அருள வேண்டும். எல்லாரும் அப்படியே சொல்றீங்களா? எல்லாரும் அப்படியே நான் சொல்றது சொல்றீங்களா? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பம் இல்லாத வாழ்வும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அம்பிகையின் கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை குவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. ஈசன் எந்தன் இணையடி நிழலே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைகள் உயிர்விழாது வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்குக நற்றவம் மேன்மை மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு. ब्रह्मणे स्वाहा विशेष समीक्षम दामूलम
மடியமர்ந்து அதன் பொருள் இவன் உரைத்தான். மரகத மயில் மீது கரமதில் வேலோடு வலம் வந்த நலம் கொடுப்பான் வணங்கிட மனமும். முருகனோட கல்யாண தேங்காய் வந்து 101 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறோமா? 101 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்காகவே ரொம்ப கம்மி விலையில தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 101 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த தேங்காயெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அமைதியா இருந்துமா, அமைதியா இருந்து கேளுங்கம்மா. கேக்குதாமா? முருகனோட திருக்கல்யாண வைபவம் நடந்த தேங்காய் வந்து ஏல விடுறாங்க. 101 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 150 கேட்டிருக்காரு ஒருத்தர். 300 ரூபாய் கேட்டிருக்காங்க. 300 500 ரூபாய் 501 ரூபாய் 501 ரூபாய் 501 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் கேட்கறவங்க கேட்கலாம். 501 ரூபாய். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து நல்லா இருக்கும். 501 ரூபாய் 501 501 600 600 600 601 601 601 701 701 701 701 701 ஒரு தரம் 701 701 701 701 701 800 801 801 801 801 801 801 850 850 850 900 900 900 900 900 சாமியோட கலசம் தேங்காய் 900 950 950 950 1001 1001 சாமியோட கலசம் 1100 1100 சாமியோட கலசம் தேங்காய் 1100 1100 1100 கேட்கிறவங்க கேட்கலாம். சாமியோட கலசம் தேங்காய் 1100 1100 1100 1000 கோபி 1100 1200 1200 1200 1200 1200 1200 1200 1200 கேட்கறவங்க கேட்கலாம். சாமியோட கலசம் தேங்காய் 1200 1200 1200 1200 1200 1200 1200 கேட்கிறோம் கேட்கலாமா? சாமியோட கலசம் தேங்காய் 1200 ஒரு தரம் 1200 முருகனோட கலச தேங்காய் நம்ம வீட்டுல போய் அதுல சாமி கும்பிடலாம். 1200 1250 1250 1250 1250 1250 சாமியோட கலச தேங்காய் வீட்டுல எத்தனை போய் வச்சா பணம் சேரும். கல்யாணம் ஆகுதுல கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறக்கும். சாமியோட கலச தேங்காய் 1250 1250 ஒரு தரம் 1250 ஒரு தரம் 1250 ரெண்டு தரம் 1250 ரெண்டு தரம் 1250 மூணு தரம் 1250.
கண்டு மயிலாடும் நந்தவனந்தானே தென்பழனி தோட்டம். உலகத்தை விட்டு கிளம்பும் முன்னே கண்ட ஞான பழத்தை தின்னு நல்ல கதி வாங்கிட வேணும் இன்னு. முருகா முருகா என அடியாரலைய அதனால் தினமும் பழனி மலையும் குலுங்க. கந்தரலங்காரம் கண்டு மயிலாடும் நந்தவனந்தானே தென்பழனி தோட்டம். சூரியன் நாடுதம்மா என்ன புண்ணியம் செய்த முன்னு அடியவர் உள்ளம் உருகுதம்மா. குமரா குமரா என கண்கள் உருக குன்றம் முழுதும் சண்முக நதியே புரள. கந்தரலங்காரம் கண்டு மயிலாடும் நந்தவனந்தானே தென்பழனி தோட்டம். கந்தரலங்காரம் கண்டு மயிலாடும் நந்தவனந்தானே தென்பழனி தோட்டம். பன்னீர் வாசம் பரிமள வாசம் பன்னீர் வாசம் பரிமள வாசம் தேரோடும் வீதியிலே தெய்வமணம் பேசி வரும். கந்தரலங்காரம் கண்டு மயிலாடும் நந்தவனந்தானே தென்பழனி தோட்டம். கந்தரலங்காரம் கண்டு மயிலாடும் நந்தவனந்தானே தென்பழனி தோட்டம். துள்ளி வருகுது செந்தூர் கடற்கரை மேல் திரு செந்தூர் கடற்கரை மேல். துஷ்டனை சம்ஹாரம் செய்ய வந்ததொரு கந்தன் திருக்கை வேல் ஞான கந்தன் திருக்கை வேல். துள்ளி வருகுது செந்தூர் கடற்கரை மேல் திரு செந்தூர் கடற்கரை மேல். துஷ்டனை சம்ஹாரம் செய்ய வந்ததொரு கந்தன் திருக்கை வேல் ஞான கந்தன் திருக்கை வேல். குகன் விழுக்க யாரும் தப்பார்.
ஒலி கொட்டும் முரசுடன் எக்காலம் ஒலிக்குதையா மனம் எம்பி குதிக்குதையா வெட்ட வெட்ட வரும் துட்டனின் தலைகள் வெளியில் பறக்குதையா வான வெளியில் பறக்குதையா கொட்டும் ரத்தமுடன் சூரன் கொக்கரிக்க கொண்டாடும் கூட்டமையா போரில் வென்றாடும் ஓட்டமையா கோயிலின் வாசலில் கோலாகலமாக சஷ்டி திருநாளையா கந்த சஷ்டி திருநாளையா கந்த சஷ்டி திருநாளையா நெற்றியில் நீருமாய் நெஞ்சினில் வீரமாய் நீலக்கடல் ஓரம் சிவபாலன் வரும் நேரம் நேரினில் கண்டதும் நிம்மதி கொண்டிடும் உள்ளம் உவந்தாடும் அருள் வெள்ளம் புகுந்தோடும் வெற்றி முழக்கங்கள் விண்ணை பிளந்திடும் வேலம் பேர் கூறும் வந்த வேடிக்கை நீர் பாரும் சுற்றி பகை வென்றும் சூரனையே வென்ற சுப்பிரமணிய நாளும் செந்தில் சூட்சமம் இது போலும் செந்தில் சூட்சமம் இது போலும் எல்லாம் முத்து குமார சுவாமியை சிந்தனை செய்யும் ஐயா தேடி வந்தனை செய்யும் ஐயா சீரலை வாயினில் பேரலை ஓசையும் சேர்ந்து இசைக்கும் ஐயா மயில் சேவல் ரசிக்கும் ஐயா